நம்மாழ்வார் உழவர் சந்தையில வாங்கின நாட்டு கொத்தமல்லி விதைகள் வந்துட்டு நம்ம போட்டிருந்தோம் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி. அது மழை டைமாக இருக்கனால ரொம்பவே சூப்பராக முளைச்சிருந்தது. இது வரைக்கும் நான் வந்துட்டு முன்னாடி ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த மல்லி வந்துட்டு அந்த கடையில் வாங்கின அந்த வறுத்த மல்லி போல், அதனால் ஒன் டைம் கூட எனக்கு வந்துட்டு கரெக்டாக வரல. ஆனால் இந்த டைம் வந்துட்டு நாட்டு கொத்தமல்லி வாங்கினேன். அது வந்துட்டு நல்லா உடச்சிட்டு மண்ணில் தூவினேன். அது மழைக்கு அதுக்கும் சீக்கிரமே வந்துருச்சு. அதோட இதுக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கு வயலட் கலரில் இலையோட நுனியிலலாம். இது வந்துட்டு நார்மல் கொத்தமல்லியில் வராது. இதில் பூ கூட பூத்திருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அது டபுள் கலர் மாதிரி ஒவ்வொரு சில இலை மட்டும் முளைச்சிருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவே நல்லா க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு கீரை போட்டு வச்சேன், இந்த தொட்டியில் தான் நான் போட்டு வச்சேன், தனியாலாம் போட்டு வைக்கல. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஒரு தனியாக ஒரு தொட்டியில் வந்து ட்ரை பண்ணணும். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றும்போது அப்படியே தூக்கி ஊற்றிட்டோன்னா செடியெலாம் சாஞ்சு போயிடுது. அதனால் வந்து ஒரு ஸ்ப்ரே இது வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி விடணும். நல்ல மண்ணை வந்துட்டு ஈரமாக்கணும். நல்ல ஈரப்பதம் எப்போவுமே இருக்கணும். சில நேரம் காஞ்சு போகிற மாதிரி இருக்க டைமில் வந்து இந்த கொத்தமல்லியே காஞ்சு போகிற மாதிரி ஆயிடுது. இன்னொரு சைடு வந்து இந்த தண்டுக்கீரை இருக்குது. இந்த தொட்டி ஃபுல்லுமே தண்டுக்கீரை தான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் தண்ணியை அப்படியே ஊற்றுனனால நிறைய செடி சாஞ்சு போச்சு. அதனால மீதி இருந்த ஸ்பேஸில் தான் வந்துட்டு இந்த கொத்தமல்லியை தூவினேன். சூப்பராக முளைச்சிருக்கு.